ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி கேபேஜ் புலாவ் பண்ணிடலாங்க. அது தேவையானதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். பச்சை மிளகா 2ங்க, அப்புறம் இஞ்சி 1 இன்ச்சு, அப்புறம் 5-6 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டு 5-6 பல் போட்டுக்கலாங்க. இதை அரைச்சிட்டு லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை இதில் போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தலை எடுத்து வச்சுருக்குறேங்க. அதுக்கப்புறம் இதை போட்டுக்கலாங்க. பாதி இந்த அளவு குறன்னு அரைச்சோரு கொத்தமல்லி தலையை அதில் போட்டு அதையும் கொஞ்சம் அரைச்சிடலாங்க. அரைச்சாச்சுங்க. இப்போது வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சாச்சுங்க. குடமிளகா ஒன்று கட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் 2 குடமிளகா இருந்தால் 2 குடமிளகாயும் கட் பண்ணிக்கலாங்க. மாதத்தில் ஒரு நாள் நான் இந்த மாதிரி செஞ்சுருவேங்க. கேபேஜ் புலாவ் பண்ணிடுவேன். நேற்று எதேச்சியாக குடமிளகா கிடச்சிதுங்களா, டக்குன்னு யோசித்தேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே இதை பண்ணியாச்சுங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நான் பெரிய வெங்காயம் பெருசாக ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டுங்க. அரிசி பாருங்கள் ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். காப்பி தாளிச்சிடலாங்களா? அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டுங்க. ஒரு வானொலி வச்சுங்க. ஆயில் வந்துங்க 3 ஸ்பூன் விட்டுறலாங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா வணங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. குடமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கிருச்சுங்க. குடமிளகாயை அப்படியே நம்ம சுருங்குற அளவுக்கு வணங்கிக்கணுங்க. பிரிஞ்சி இலை 2 ஆட் பண்ணிக்கலாங்க. 2 ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் எண்ணெயில் கூட போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சம் மணமாக இருக்கட்டுன்னு வெங்காயம் வணங்கும் போது போடுறேங்க. நல்லா வணங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோசையும் இதில் ஆட் பண்ணிடலாங்க. நல்லா எண்ணெயிலேயே வணங்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலேயே வணங்கட்டுங்க. காய் நல்லா வேகிறதுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, பச்சை மிளகா, தேங்காய், இந்த பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு போட்டு கலக்கி விட்டுக்கலாங்க. தண்ணி 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கறனால நான் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. அரிசியும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியும் ஊற வச்சிட்டோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு காய் போடும்போதே உப்பு போட்டாச்சுங்க. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு மூடி வச்சு 2 விசில் விட்டு இறக்கலாங்க. அடுத்தது நம்ம ஆம்லேட் ரெடி பண்ணிடலாங்க. ஒரு சின்ன பெரிய வெங்காயம் எடுத்துங்க, பொடிப்படியாக கட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையும் பொடிப்படியாக போட்டுட்டுங்க. அதில் மிளகுத்தூள், உப்பெல்லாம் போட்டுட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிடலாங்க. நீங்கள் மிளகுத்தூள் தான் போடணுன்ட்டு இல்லை, நீங்கள் மிளகாத்தூள் கூட போடணுன்னா போட்டுக்கலாங்க. எண்ணெய் கரண்டி வச்சுங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் கரண்டி வச்சு அதில் நல்லா கலக்கி விட்டுறலாங்க. கலக்கி விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் கரண்டி வச்சு அதில் ஆயில் ஒரு ஸ்பூன் விட்டு அதில் நாம் கலக்கி வச்ச முட்டையை ஆட் பண்ணிக்கலாங்க. இதை திருப்பி போட்டோம்னா ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.